நான் ரொம்ப வருஷமா இந்த பிசிஓடி ப்ராப்ளமால நிறைய அஃபெக்ட் ஆயிருக்கிறேன். அந்த ஸ்டோரி எல்லாம் நான் ஆல்ரெடி என்னுடைய வீடியோல நான் சொல்லியிருக்கிறேன். நான் என்னோட ஹேர் க்ரோத் ஜர்னி, நான் என்ன மாதிரி ரொட்டீன்லாம் ஃபாலோ பண்ணேன்னு இது எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பட் இன்னைக்கு நிறைய பேர் பேச இக்னோர் பண்ற விஷயத்த தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண வந்திருக்கிறேன். ஹவு பிசிஓடி அஃபெக்ட்ஸ் அவர் மைண்ட். பிசிஓடி நம்ம மைண்ட் அஃபெக்ட் பண்ணுமா? எஸ். ஹை தங்காம்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நான் பூவி. எனக்கு ஒரே இடத்த ஸ்டக் ஆகி என் வாழ்க்கையில அழகான விஷயங்களை பார்க்காம போக விருப்பம் இல்ல. நீங்களும் அப்படி இருக்கீங்களா? எதுக்கு வெயிட்டிங்? சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். எப்பல நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பெல்லாம் பார்க்கலாம். இல்லையா வேலை செஞ்சுட்டே கேட்கலாம். ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய மனவலி நம்மளுடைய உடம்புல ஏற்படுற வலியோட எந்த அளவுக்கு அதிகமா இருக்கும்னு. நான் எப்போ என்னோட ஹேர் ஃபால் நிறைய ஆகுறது, அதுக்கப்புறம் வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சது, அப்புறம் என் ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சதோ, எஸ் நான் என்னோட செல்ஃப் கான்பிடன்ஸை நானே இழக்க ஆரம்பிச்சேன். அதுலயும் யூஜி படிக்கிற டைம்ல நான் 35 days ஒன்ஸ் வர வச்சுட்டு இருந்த பீரியட் சைக்கிள் திரும்பவும் எனக்கு 60 daysக்கு போகுது. பிளஸ் நான் வெயிட் கெயின் ஆகிட்டு இருக்கிறேன், ஆக்னி ப்ராப்ளம் நிறைய வருது அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சதும் இன்னும் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனா இருந்தது. ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்குது அப்படின்னு நானும் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். சோ இதனால என்னோட கான்பிடன்ஸ் எனக்கு மொத்தமா உடஞ்சது. சோ நான் கண்ணாடி பாக்குறதே மேக்ஸிமம் அந்த டைம்ல நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். தலை சீவரத்துக்கு மட்டும் தான் பாப்பேன், மத்த டைம் நான் பார்க்க மாட்டேன். அந்த மாதிரி இருந்துட்டு அதே மாதிரி நான் மத்தவங்க கூட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்களும் ஜங்க் ஃபுட்ஸ்ல இருந்து எல்லாம் எடுத்துக்கிறாங்க, பட் அவங்களுக்கெல்லாம் உடம்பும் குறையுது, நல்லா இருக்காங்க. பட் நம்மயா அப்படி இல்லைன்னு சொல்லி நானும் மத்தவங்க கூட என்ன கம்பேர் பண்ணியிருக்கிறேன். சோ இந்த பிசிஓடி பிரச்சனைங்கிறது என்னுடைய உடம்ப மட்டும் அஃபெக்ட் பண்ணல, என்னுடைய மனசு, என்னுடைய திங்கிங் எல்லாத்தையுமே இது அஃபெக்ட் பண்ணி இருக்குது. நார்மலா பொண்ணுங்களுக்குன்னு பார்த்தோம்னா பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடியோ இல்ல பீரியட்ஸ் வந்த டைம்லயும் மூட் ஸ்விங் இருக்கும். இப்பெல்லாம் எல்லாருக்கும் எந்த டைம் பார்த்தாலும் மூட் ஸ்விங் இருக்குது. நம்ம ஹார்மோன் அஃபெக்ட் ஆகுறப்போ நமக்கு மூட் ஸ்விங் வரும். அந்த ஹார்மோன் அஃபெக்ட் ஆக காரணம் நம்மளுடைய எமோஷன்ஸ். டயட், அஃப்கோர்ஸ் டயட் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எமோஷன்ஸ் அஃபெக்ட் அவர் ஹார்மோன்ஸ். நான் இந்த பிசிஓடால என் உடம்பு ரீதியா மட்டும் இல்ல, என் மன ரீதியாவும் நான் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சேன். அண்ட் நான் நிறைய யோசிக்க ஆரம்பிச்சேன். நான் சும்மாவே ஏதாவது யோசிப்பேன், இதுல இந்த டைம்ல நான் நிறையவே யோசிக்க ஆரம்பிச்சேன். அண்ட் நான் என்னுடைய செல்ஃப் ஒர்த்தையே நான் வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சேன். அண்ட் நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணேன். இப்போ நான் பேச போற விஷயத்த பத்தி யாரும் என்கிட்ட பேச கிடையாது. ஐ லேர்ன் டு லவ் மை செல்ஃப்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுல நான் வந்து எப்படி நான் செல்ஃப் லவ் இம்பார்ட்டன்ட் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாத்தையும் நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அதுல நான் சொல்லியிருப்பேன், நான் வந்து January 4, 2021 தான் வந்து நான் ஜர்னல் எழுத ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. ஜர்னல் எழுத ஸ்டார்ட் பண்ணது இப்போ நான் என்னுடைய உடம்ப மட்டும் ஹீல் பண்ணா பத்தாது, என்னுடைய மனசையும் நான் சரி செய்யணும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்ததை பார்த்தோம்னா மெடிடேஷன் பண்றது. 20 minutes கைடட் மெடிடேஷன். ஆல்ரெடி நான் எல்லாருக்குமே சொல்லியிருக்கிறது கைடட் மெடிடேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி. அடுத்ததான் நான் ட்ரை பண்ணது அதுதான். அடுத்ததை பார்த்தோம்னா என்கிட்ட நான் நெகட்டிவா என்னை பத்தி நான் பேசிக்க மாட்டேன். அஃபர்மேஷன் சொல்லுவாங்கல்ல, லைக் ஐ ஆம் வர்த்தி, ஐ ஆம் எனஃப். இந்த மாதிரி நம்ம கிட்ட நம்மளே பேசிக்கிறத வந்து நம்ம அஃபர்மேஷன் சொல்லுவோம். நாம என்ன சொல்றோமோ அதுதான் நம்ம மூளை நம்பும் நம்மளை பத்தி. நீங்க உங்களை பத்தி நெகட்டிவா உங்ககிட்ட நீங்களே பேசுனீங்கன்னா நீங்க அதான் நம்ப ஆரம்பிப்பீங்க, அதுதான் நீங்க வெளியவும் பிரதிபலிக்க ஆரம்பிப்பீங்க. சோ உங்களை பத்தி எப்பயும் நீங்க நெகட்டிவா பேசாதீங்க. இந்த ஒரு விஷயத்த நான் கத்துக்கிட்டு என்கிட்ட நான் பேசுறப்போ நான் எனக்குள்ள இதெல்லாம் சொல்லிப்பேன். என் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால என்னை பத்தி நான் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். என்கிட்ட நான் பேசுறப்போ நல்ல நல்ல விஷயங்களை என்னை பத்தி சொல்ல ஆரம்பிச்சேன். நீ ரொம்ப அழகா இருக்க பூவி, நீ இந்த விஷயம் எல்லாம் செய்யற, இதுக்கான ரிசல்ட்டை நீ பாத்துட்டு இருக்கிற, உன் உடம்பு குறையுது, உனக்கு இந்த பிசிஓடி ப்ராப்ளம் கியூர் ஆகுது அப்படின்னு சொல்லி என்கிட்டயே நான் பேச ஆரம்பிச்சேன். அண்ட் யா, இட் ஹேப்பன்ட். அண்ட் இந்த மாதிரி நான் என்கிட்ட பேச ஆரம்பிச்சது இதெல்லாம் ஸ்லோவா எனக்குள்ள நான் ஒரு மாற்றத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். இது ஒரே நாள் நைட்ல கண்டிப்பா நடக்க கிடையாது. எனக்கு இது 4 வருஷம் எடுத்தது. எனக்கிட்ட நான் இழந்த என்னோட செல்ஃப் கான்பிடன்ஸை நான் திரும்ப கெயின் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்காக உங்களுக்கும் 4 வருஷம் எடுக்கும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு வெளியே சொல்றதுக்கு ப்ராப்பரா இந்த மாதிரி போன்னு சொல்றதுக்கு ஆள் இல்ல. பட் உங்களுக்கு நான் இருக்கிறேன். நான் இப்ப உங்ககிட்ட சொல்ல போற விஷயங்கள் தான் என்னுடைய எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஹீல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நான் எப்பயும் சொல்றதுதான் ஜர்னலிங். எழுதுறதுனால நான் என் கூட தனியா உட்காந்து நான் எழுதுறேன். சோ அப்படி எழுதுறதுனால என்கிட்ட இருக்கிற எல்லா விதமான எண்ணங்களையும் நான் எழுதி வைப்பேன். நான் ஒருத்தவங்களை பத்தி பொறாமப்பட்டாலும் எழுதி வைப்பேன், நான் என்னை பத்தி என்ன நினைக்கிறேன் அப்படிங்கறதையும் நான் எழுதி வைப்பேன். ஒரு சிச்சுவேஷன் நடக்குதுன்னா அது நடந்தது என்ன மாதிரி நடந்ததுன்னு எழுதி வைக்கிறப்போ அதுக்கான சொல்யூஷன் ஆட்டோமேட்டிக்கா அடுத்தது பின்னாடியே நான் தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பேன். என்னோட ரியல் லைஃப்ல நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றப்போ நிறைய ப்ராப்ளம்கான சொல்யூஷன்ஸ் நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன், சால்வ் பண்ணிருக்கேன். அண்ட் எழுதுறதுனால நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ஃபீல் பண்ணிருக்கேன். என்னால இன்னொருத்தவங்க கிட்ட சொல்ல முடியாத விஷயங்களை கூட நான் என்கிட்ட எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாம என்னால பேச முடியும் அப்படிங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு விஷயம் தான் ஜர்னலிங். சோ உங்களுக்கு ஜர்னலிங் பத்தின டீடைல்டு வீடியோ வேணும்னா அதுக்கான வீடியோவும் நான் இன்சர்ட் பண்றேன் உங்களுக்காக. அடுத்தது ஆப்வியஸா மெடிடேஷன் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஏன்னா கைடட் மெடிடேஷன் யாரெல்லாம் பண்றீங்களோ உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு 10 நிமிஷம் நீங்க அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருப்பீங்க. அடுத்த சாலிடா ஒரு 10 minutes மியூசிக் மட்டும் தான் ஓடும். அந்த டைம்ல நீங்க நிறைய யோசிப்பீங்க, உங்க மைண்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் வரும். சோ இந்த மாதிரி எல்லாம் வர்றப்போ அந்த மெடிடேஷன் முடிக்கிறப்போ அதுக்கான சொல்யூஷனும் கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கும். அப்படி அந்த விஷயத்துக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கலனாலும் இந்த ஒரு விஷயம் மைண்ட்ல இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மெடிடேஷன் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் மெடிடேஷன் வந்து பிரீத்திங் எக்ஸசைஸ் இல்லையா, நம்மளுடைய ஹார்மோன்ஸ், நம்ம மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் நார்மல் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா அஃபர்மேஷன்ஸ். நான் என்கிட்ட பேசின வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப கைண்டான வார்த்தைகளா என்கிட்ட பேசிப்பேன்.
ஒரு விஷயம் நான் கோவப்பட்டுட்டேன்னா பரவாயில்ல பூவி, இட் ஹேப்பன்ஸ். முன்னாடி நான் எதுக்கு எடுத்தாலும் சட்டுன்னு கோவப்படுவேன். அஃப்கோர்ஸ் என் ஃபேமிலி மெம்பர்ஸ், என் க்ளோஸா இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்மளுடைய எதுக்கு எடுத்தாலும் சட்டுன்னு கோவப்பட்டு இருந்தேன். பட் இப்போ அந்த அளவுக்கு இல்லை. என்னோட ஆங்கருக்கான ரூட் காஸ் எல்லாம் நான் தெரிஞ்சு நான் அதை கொஞ்சம் நான் தான் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டேன். பட் அந்த டைம்ல நான் கோவப்பட்டாலும் அடுத்த டைம் நான் ரிக்ரெட் பண்ணுவேன். அந்த மாதிரி இப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லி ரிக்ரெட் பண்ணியிருக்கிறேன். அந்த டைம்லயும் நான் வந்துட்டு இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி என்கிட்ட நான் திட்ட மாட்டேன். பரவாயில்ல, இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் என்கிட்ட நல்ல விஷயங்களை சொல்ல ஆரம்பிப்பேன். யூ ஆர் சோ லவிங் பர்சன் பூவி, யூ ஆர் வர்த்தி ஆஃப் எவ்ரிதிங், யூ ஆர் வர்த்தி ஆஃப் லவ். ஸோ இந்த மாதிரி நான் என்கிட்ட கைண்டான வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி என்ன நான் காம் பண்ணிக்க ஆரம்பிச்சேன். அண்ட் இந்த விஷயம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது என்னோட எமோஷன்ஸை ஹீல் பண்றதுக்கு. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயமா நான் பண்ணது, இந்த இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்றதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். எல்லாராலையும் எல்லாத்துக்கூடையும் நான் கம்பேர் பண்ணப்பட்டிருக்கேன். அது ஃபேமிலி மெம்பர்ஸா இருந்தாலும் சரி, மற்றவங்களா இருந்தாலும் சரி, என்ன மற்றவங்க கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. நான் முன்னாடியெல்லாம் அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கிறேன், ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகியிருக்கிறேன். அவங்க லைஃப்ல அவங்க நினைச்ச மாதிரி இருக்குது, நமக்கே நம்ம நினைச்ச மாதிரி இல்லைன்னு சொல்லி நிறைய கம்பேரிசன்லாம் நான் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி சோஷியல் மீடியா பாக்குறப்போ நமக்கு அந்த அவேர்னஸ் முன்னாடி கிடையாது. அவங்க வந்து ஹைலைட்டான விஷயங்கள் மட்டும் தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லி. பட் அதெல்லாம் வச்சு நான் கம்பேர் பண்ணியிருக்கிறேன். அந்த ஒரு விஷயத்த நான் என்னை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஸ்டாப் கம்பேரிங் மை செல்ஃப் டு எனி ஒன். இந்த ஒரு கம்பேரிங் பிஹேவியரை நான் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் நான் எனக்குள்ள நிறைய மாற்றத்தை நான் பார்த்திருக்கிறேன். எனக்கான ஃபோக்கஸ் என்னை பத்தி மட்டும் தான் மேக்ஸிமம் இருக்கும். இது சுயநலமா எடுத்துக்க வேண்டாம். என்கிட்ட பேசினவங்களுக்கு தெரியும் நான் அந்த மாதிரி கொண்டு இல்லைன்னு. பிளஸ் நான் என்னுடைய மைண்ட் என்னை பத்தி மட்டும் தான் இருக்கிறதுனால இன்னொருத்தவங்க வந்து என்னோட எமோஷன்ஸை ஹர்ட் பண்ற அளவுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன். அடுத்தது பீயிங் ஹானஸ்ட். நான் என்ன மாதிரி எல்லாம் ஃபீல் பண்றேன் அப்படிங்கறத மறைச்சு வைக்காம எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். முன்னாடிலாம் அவங்க நம்ம இப்படி ஹர்ட் பண்றாங்க, பட் நம்ம இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு அவங்க அது கஷ்டப்படுவாங்களே, வேண்டாம் சொல்ல வேண்டாம்னு சொல்லி நான் மீடியா விட்டுருவேன். பட் இப்பெல்லாம் அப்படி இல்லை. ஏன்னா அவங்க நான் கஷ்டப்படணும் இல்லை அப்படின்னு யோசிக்காம தானே என்ன ஒரு வார்த்தை விடுறதோ என்ன காயப்படுத்துறதோ பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி தான். இது வந்து பழிவாங்கல் கிடையாது. பட் என்னோட எமோஷன்ஸ் நான் ஹர்ட் பண்ணிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். பிளஸ் நான் இந்த விஷயத்தை அவங்கள்ட்ட முன்னாடி சொல்லியிருக்கணுமே சொல்லி சொல்லாம இருந்துட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதை நான் ரிக்ரெட் பண்றதுக்கு இந்த மாதிரி தான் நான் உங்ககிட்ட ஃபீல் பண்றேன் அப்படிங்கறத ஓப்பனா சொல்லிடுறது ரொம்ப நல்லது. அந்த ஒரு விஷயம் நம்ம சொல்லிட்டோம்னா அது ரொம்ப ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி யோசிக்க மாட்டோம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால என்கிட்ட என்ன மாதிரி நான் ஃபீல் பண்றேனோ அது எந்த ஒரு ஒளி மறைவும் இல்லாம நான் ஒருத்தவங்கள்ட்ட சொல்லிடுவேன். இது எனக்கு ரொம்ப டைம் எடுத்தது இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு. பட் நான் சொல்லிடுவேன். நான் ரொம்ப நல்ல விதமா ஃபீல் பண்றதுக்கு இன்னொருத்தவங்களுடைய பர்மிஷன் வேணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. I just needed consistency and compassion. இந்த வீடியோவை இதுவரை நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க பிசிஓடி ப்ராப்ளம் டீல் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு மன ரீதியான போராட்டத்தோட நீங்க இருந்திருப்பீங்க. அதனாலதான் நீங்க இதுவரையும் பாத்துருக்கீங்க. மேபி நீங்க ரொம்ப வருஷமா இல்ல ரொம்ப நாட்களா வெளி உலகத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனா தெரிஞ்சிருப்பீங்க. பட் உள்ளுக்குள்ள ரொம்ப உடஞ்சி போய் ஒரு குழப்பமான நிலைமையில ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ. என்னால உங்களை புரிஞ்சுக்க முடியுது. ப்ளீஸ் தெரிஞ்சுக்கோங்க, எமோஷனல் ஹீலிங் அப்படிங்கறதும் நம்ம வாழ்க்கை பயணத்துல ஒரு பகுதி தான். யார் உங்ககிட்ட எப்படி நடந்துகிட்டாலும் உங்ககிட்ட நீங்க ஜென்டிலா இருக்கிறது ரொம்ப அவசியமான ஒண்ணு. யூ டிசர்வ் டு பி ஜென்டில் வித் யுவர் செல்ஃப். நம்ம உடம்ப சரி பண்ணா மட்டும் போதும் நினைக்காதீங்க. அண்ட் அது அப்படி பண்ண முடியாது. நம்ம மனசையும் சேர்த்து நம்ம சரி பண்றப்போ நம்மளோட ஹீலிங் ஜெர்னி ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். சீக்கிரம் நீங்க ரிசல்ட் பார்க்க ஆரம்பிப்பீங்க. என்கிட்ட சில பேர் பர்சனலா இன்ஸ்டாகிராம்லயும் வந்து பேசியிருக்காங்க, பிளஸ் கால் பண்ணி என்கிட்ட பேசியிருக்காங்க. அவங்க எல்லார்கிட்டயுமே நான் பேசுறப்ப கேட்ட கேள்வி, நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்களா? உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கிறப்போ உங்க மனநிலைமை எந்த மாதிரி இருந்தது? ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தீங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லார்கிட்டையும் கேட்டிருப்பேன். என்கிட்ட பேசினவங்களுக்கு இது தெரியும். என்கிட்ட கண்டிப்பா கால்ல பேசணும்னு சொல்லி ஒரு பொண்ணு என்கிட்ட பேசினாங்க. அவங்க கிட்ட நான் இந்த விஷயத்த சொன்னப்ப ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு சொல்றீங்க, பட் அது எப்படி பண்றது அப்படின்னு கேட்டாங்க. நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம், நீங்க உங்ககிட்ட ஜர்னல் எழுதி உங்ககிட்ட நீங்க பேசுங்க. உங்ககிட்ட இருக்கிற ப்ராப்ளம் என்ன நீங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. அதுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த சேனல் நான் ஓபன் பண்றதுக்கான மெயின் ரீசன் நம்மளோட எமோஷனல் ஹீலிங், நம்மள நாம எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது, எப்படி நம்மள நாம செல்ஃப் டெவலப் பண்ணிக்கிறது அப்படிங்கறத பத்தி எல்லாம் ஷேர் பண்றதுக்காக தான். உங்களுக்கு இந்த எமோஷனல் ஹீலிங், செல்ஃப் டெவலப்மெண்ட், அப்புறம் மைண்ட் செட் ஷிஃப்ட் இதை பத்தின வீடியோஸ் எல்லாம் இன்னும் நிறைய வேணும். எனக்கு இந்த ஹெல்த் டிப்ஸ் மட்டும் போதாது, எனக்கு என் மன ரீதியான விஷயங்களையும் நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கு தான். கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சின்னதா ஆரம்பிக்கலாம். ஒரு நேரத்துல ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போம். நீங்க உள்ளிருந்தும் வெளியவும் ஒரு கிரேட்டஸ்ட் வெர்ஷனா வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த 2 டெவலப்மெண்ட்லயும் நாம ஒர்க் பண்ணுவோம். Let's heal together and grow together. இதுவரை இந்த வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு, அதனால ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருக்காங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உனக்கு பிசிக்கல் ஹீலிங் மட்டும் போதாது, எமோஷனல் ஹீலிங்கும் வேணும் அப்படின்னு சொல்லுங்க. அடுத்த வீடியோல வேற டாபிக்ல உங்களை நான் மீட் பண்ற வரை ஷைன் லைக் a star. Bye.